வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம். சரி, இதுக்கு முன்னாடி போடப்பட்ட ஒரு ஜாதகம், அதாவது மீன லக்னமாகி குருவும் ராகுவும் ஓரளவுக்கு சேர்ந்து இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8 டிகிரியோ 9 டிகிரிலேயே இவங்க 2 பேரோடைய இணைவு இருக்கும். புரியுதுங்களா? அந்த ஜாதகத்திற்கு குருதசை என்ன பண்ணிச்சு, இதுவரைக்கும் உண்டான குருதசை என்ன பண்ணித்து, இந்த ஜாதகர் எந்த துறையில் வேலையில் இருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். சரி, கேள்விக்கு உண்டான பதில் என்ன, அவர் 2001 பிறந்தார். ஸோ 2001 பிறந்தார்னா இப்போ 25 வயதாகுது. 2025க்கு 25 வயசாகுது. 25 24 வயசாகுது. இந்த 24 வயசில் அவர் படிப்பை முடிச்சுட்டு அவர் எங்கே வேலை செய்கிறார் அப்படின்னா ஐடி துறையில் உள்ளார். புரியுதுங்களா? ஐடி நிறுவனத்தில் ஐடி துறையில் இருக்கிறார் அப்படின்றது தான் அதுக்கு உண்டான இது அமைப்பு பதில். அதுக்கப்புறம் குரு தசை என்ன செஞ்சது அப்படின்னா, அந்த வீடியோலேயே முதல்ல ஒரு ஜாதகம் போட்டோம் பார்த்தீங்களா, விளக்கினம் பார்த்தீங்களா, அந்த ஜாதகம் இவர் இந்த ரெண்டாவது கேள்வி கேட்கப்பட்ட ஜாதகத்தோடைய தந்தையுடைய ஜாதகம் 1990 பிறந்திருந்தார். 1990 பிறந்திருந்தது அப்பா. 2001 பிறந்திருந்தது மகன். புரியுதுங்களா? குருதசை சனி புக்தியில் அப்பாவிற்கு ஹார்ட்டில் பிரச்சனை, ஸ்டண்ட்டு போட்டு மாற்றினாங்க. நான் சொன்ன பதில் அவருக்கு குருதசை ஆரம்பிச்சேன். இல்லைப்பா, உனக்கு இந்த குருதசை உங்கள் அப்பாவுக்கும் சரி உங்கள் அம்மாவுக்கும் சரி நல்ல தசை கிடையாது, தொழில் எதுவும் பண்ணாதீங்க, இது நல்ல அமைப்பில் இல்லை அப்படின்னு தான் நான் சொன்னேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, முடிஞ்ச வரைக்கும் வேலைக்கு மட்டுமே போங்க, நல்லபடியாக வேலை கிடைக்கும். வேலைக்கு மட்டுமே போங்க, நல்லபடியாக வேலை செய்ய முடியும், வேறு எதுவும் வேண்டாம். சுகம், உங்களுடைய சுகஸ்தானத்தில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய குரு உங்களுக்கே ஒரு சில பிரச்சனைகளை தருவார். உங்கள் தாய் மற்றும் தந்தைக்கு கடுமையான பிரச்சனைகளை தருவார். சார், எங்கள் குருதசை ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. குருதசை ஆரம்பித்த உடனே கொஞ்ச நாள்லேயே, ஒரு வருஷத்துலேயே என்னமோ, குருதசை சுய புக்தியிலே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. குருதசை சனி புக்தியில் எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட்டில் ஸ்டண்ட்டு வச்சிட்டோம். அதுதான் தான் உங்ககிட்ட பார்க்க வந்தேன் அப்படின்னு அந்த மகன் சொல்கிறார். ஏன்னா ஒரு ஜாதகத்தை வைத்து அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அம்மாவுக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியும். இருந்தாலும் இது எதுக்காக நான் போடப்பட்டதுன்னா, அந்த அப்பாவுக்கு என்ன நடந்தது அப்படின்றத நான் சொன்னேன். நேரம், ஒரு ஜாதகத்தை, பையனுடைய ஜாதகத்தை வச்சு அப்பாவுக்கு சரியில்லாத அமைப்பு இருக்குது, அம்மாவுக்கு சரியில்லாத அமைப்பு இருக்குன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். அப்பாவுக்கு எந்த இடத்தில் பிரச்சனை வரும் அப்படின்றது அதுக்கு ஒரு சில ஜாதகங்களில் சொல்ல முடியும், ஒரு சில ஜாதகங்களில் சொல்ல முடியாது. அது நேரம் துல்லியத்தை பொறுத்து இருக்கு. ஏன்னா இன்னும் சார அமைப்புகளுக்குள்ளே அது போகணும். புரியுதுங்களா? சார அமைப்புகளுக்குள்ளே போகிறதுனால. ஏன்னா அந்த இடத்துல குரு சுயச்சாரத்திலே ராகுவுடைய சாரத்திலே இருப்பார். அந்த ராகு அங்கேயே தான் இருக்கும். ஸோ அது ஒரு ஏழ்றையான ஒரு சில விஷயந்தான் அது. அப்போது நான் எப்பவுமே சொல்லுவேன், லக்னாதிபதியாகவே இருந்தாலும் லக்னாதிபதி கொல்லும் அப்படின்னுவேன். யாரை கொல்லும் அப்படின்றது தான் அடுத்த கேள்வி. புரியுதுங்களா? ஸோ இந்த பதில் நான் சொன்னது, அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க சார், எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, எங்கள் அப்பாவுக்கும் இப்படி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு சொல்லப்பட்டது பதில். சரியா? சரி, ரைட். இன்னி டாபிக், சனியை புரிந்து கொள்வோம், சனி பகவானை புரிந்து கொள்வோம். சனி என்ன அவ்வளோ கெட்டவனா? சத்தியமாக சொல்கிறேன், அவ்வளோ கெட்டவர் கிடையாது. ஜோதிடத்தில் எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்களே, எல்லா கிரகங்களும் கெட்ட கிரகங்களே. அதை முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த 2001 பிறந்த ஜாதகருடைய அந்த இதை போட்டேன். குரு நல்லவன் தானே, அவன் ஏன் கெடுக்கணும்? உடனே ஒரு சில பேர் என்ன சொல்லுங்க, ராகுவுடன் சேர்ந்துட்டார், அது பாபத்துவம் அப்படின்னு வைங்க. இந்த பாபத்துவம் சுபத்துவம்ன்ற உருட்டே வேண்டாம்.
இது ஏன்னா இது என்ன சார் திடீர்னு ஏன் உங்களுக்கு ஏன் சுபத்துவம் பாபத்துவத்தின் மேலே இவ்வளவு வந்து ஒரு வெறுப்போ கோவமோ ஏன் அப்படின்னு கேட்டால், அது கோவமும் வெறுப்பும் கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் கோவமும் வெறுப்பும் எனக்கு அதில் கிடையாது. ஆனால் அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, பார்ஷியாலிட்டி தான் பிரச்சனை இருக்குது. இட்ஸ் பயாஸ்டு, கம்ப்ளீட்லி பயாஸ்டு. என்ன பயாஸ்டு? கிரகங்களையே பயாஸ்டாக ஆக்கிடுறோம். இந்த கிரகம் நல்லதை மட்டும்தான் செய்யும், இந்த கிரகம் கெட்டதை மட்டும்தான் செய்யும்னு சொல்கிற கான்செப்ட் தவறுன்ற அந்த கான்செப்டுக்கு தான் நான் அகெயின்ஸ்டாக இருக்கேனே தவிர சுபத்துவ பாபத்துவத்துக்கு அகெயின்ஸ்டு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்படின்னா என்னென்னா, ஒரு உதாரணத்திற்கு சனின்ற கிரகம் நல்லதை மட்டுமே தான் செய்யும், குருன்ற கிரகம் கெட்டதை மட்டுமே தான் செய்யும்னா அங்கேயும் நான் கொடியை பிடித்து கொண்டு நின்றிருப்பேன். அதாவது சனின்றவர் அப்படி கிடையாது, குருன்றவர் அப்படி கிடையாது. நான் மாற்றி சொன்னேன், வேணுட்டு தான் மாற்றி சொன்னேன். ஏன்னா சுபத்துவம் பாபத்துவம்ன்றதுக்கு மாற்றி சொன்னேன். சனின்றவர் எப்பவுமே பாப கிரகமாக சித்தரிக்கப்பட்டு விட்டது. என்னமோ சனி மட்டும் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் பிறந்த மாதிரி படித்த மாதிரியும், குரு மட்டும் கான்வென்ட் ஸ்கூலில் படித்த மாதிரியும் சித்தரிக்கப்பட்டுருச்சு. ஏன்னா the whole of the concept is evolving from that. அந்த கான்செப்டே அதுலேருந்து தான் வளருது. சனி பார்த்துட்டா கெடுதல். நமக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா, இது யோக தசை நல்லா இருக்கும், பிரமாதமாக இருக்கும், சூப்பராக இருக்கும்னு சொன்னதுக்கு அப்புறமாக, இல்லை சார் நான் நன்னா இல்லை அப்படின்னு சொன்னேன். இதை பார் சனி பார்க்குது அதனால நல்லா இல்லை அப்படின்னும். இது வந்து ஒரு கான்செப்ட் கிடையாது. அது வந்து ஒரு நல்ல அமைப்புகள் கிடையாது. அந்த இடத்தில் நன்றாக இல்லாத இருந்ததற்கு பல காரணங்கள் உண்டு. ஜோதிடத்தில் இந்த பாவத்துவம் பார்க்கறது மட்டும்தான் பிரச்சனை. இந்த சனியை கார்னர் பண்ணுறதுனால தான் இந்த சனியை புரிந்து கொள்வோம் அப்படின்னு இந்த ஒரு டாப்பிக்கை நான் வந்து கொண்டு வந்தேன். என்னத்தை நம்ம புரிஞ்சுக்க போகிறோம்? சனின்றவரே ஒரு தேடல் கிரகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 9 கிரகமும் நல்ல கிரகமே, 9 கிரகமும் கெட்ட கிரகமே. இதில் சுபத்துவ பாபத்துவத்தில் பார்ஷியாலிட்டி பார்த்து இது பாவத்துவம், இது சுபத்துவம், இது பாவகிரகம், இது சுபகிரகம்னு பிரிச்சிடுறாங்க. கேபி சிஸ்டத்தில் இல்லை, கேபி சிஸ்டத்தில் பிரிக்கலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து அவங்களுடைய மையம் எதில் இருக்குது? இத்தனை டிகிரியில் இருந்தால் உப நட்சத்திரம், உப நட்சத்திரம்னு அவங்க அந்த கான்செப்டுக்குள்ளே போகிறாங்க. அக்ஷய லக்ன பദ്ധதியில் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய இந்த ஜனன காலத்த லக்னம் அப்படியே தான் இருக்கும். மற்ற லக்னம் கணிக்கிற லக்னம் மாறிக்கொண்டே இருக்குன்றாங்க. இவங்க யாருமே அந்த கிரகத்தை பார்ஷியாலிட்டியாக பார்ப்பது இல்லை. ஒன்று பார்வையே இல்லைன்னு சொல்லிடுவாங்க, எந்த கிரகத்துக்கும் பார்வை இல்லைன்னு சொல்லிடுவாங்க, இல்லை எந்த பாவகப்படி எதுவும் நடக்கலைன்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த கான்செப்டுக்குள்ளே தான் இவால்வ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்களுடைய கான்செப்ட், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களால் பலன் எடுக்க முடிந்தால் கான்செப்ட் கரெக்டு. கேபி சிஸ்டத்தில் பலன் எடுக்க முடிந்தால் கான்செப்ட் அவங்க பழகிற முறை கான்செப்ட் கரெக்டு. சுபத்துவ பாபத்துவத்தில் பலன் எடுக்க முடிந்தால் நீங்கள் பழகிற முறை கரெக்டு. நான் உங்களை அந்த முறையை நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் வேற அகெயின்ஸ்ட் இட் அப்படின்னா, இந்த கிரகம் நல்லதை மட்டுமே செய்யறதுக்கு உண்டான கிரகம், இந்த கிரகம் கெட்டதை மட்டுமே செய்யறதுக்கு உண்டான கிரகம்னா அங்கே தான் நான் முன்னாடி வந்து நிற்பேன். தவறு. தட் கான்செப்ட் இஸ் ராங். தட் இஸ் நாட் அஸ்ட்ராலஜி. தட் இஸ் நாட் அன் ஆல் அன் அஸ்ட்ராலஜி. கிடையவே கிடையாது. ஜோதிடம் அப்படின்றது 9 கிரகம். அதுக்கு தான் அந்த குருவை போட்டேன். குரு நல்லவர், அவருக்கு நல்லது செய்தோ இல்லையோ அம்மா அப்பாவுக்கு கெடுதலை செஞ்சிடுச்சு. ஏன்னா உட்காரக்கூடாத இடத்துல உட்காந்து கெடுதலை செஞ்சுது. அதுதான் அமைப்பு. ஸோ அப்போது சனி என்பவர் யார்? சனின்னாலே ஒரு தேடல் கிரகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சனி என்பவர் ஒரு தேடல் கிரகம். சனி என்பவர் உங்களுக்கு உண்மையிலேயே மரியாதையை கற்றுக் கொடுக்கும் ஒரு கிரகம். மரியாதையாக எப்படி இருக்கணும் அப்படின்றதை கற்றுக் கொடுக்கும் கிரகம். ஆமாம், சந்தேகப்படுற கிரகம் தான், யாரும் இல்லைன்னாங்க. எல்லா கிரகத்திற்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சனி லக்னத்தை பார்த்தால்தான் இவன் நம்பத்தகாதவன்றது கிடையவே கிடையாது. 100% கிடையாது. 9 கிரகத்துடைய குணாதிசயங்களும் உங்களுக்குள் இருக்கும். எப்பொழுது வெளிப்படுத்துவீர்கள் என்பது தசாபுக்தியை பொறுத்து இருக்கு. மேஷ லக்னத்தில் பிறந்துட்டான், லக்னத்தை குரு பார்க்குது, ஆஹா ஓஹோ இவன் சூப்பரு, இவன் கோவப்படுவானே தவிர இவன் தங்கமான ஆள் அப்படின்னா, அந்த தங்கமான ஆளும் குள்ளநரித்தனம் பண்ணும் ஜாதகத்தை என்னால் காமிக்க முடியும். நான் சொல்கிறது புரியுதுங்களா?
கடக லக்னத்தில் பிறந்துட்டான், பௌர்ணமி சந்திரனாக இருக்கார், அவர் அந்த இடத்துல இருக்கார், மற்றும் இல்லாத சூப்பராக இருக்கார், எந்த பாவத் தொடர்புகளும் இல்லை, லக்னத்திற்கு இல்லை, லக்னாதிபதிக்கும் எந்த பாவத் தொடர்புகள் இல்லை அப்படின்னால் அந்த ஜாதகரும் கெடுதல் பண்ணக்கூடிய அமைப்புகளை நான் போட்டு விளக்கியிருக்கேன், ஏற்கனவே விளக்கியிருக்கேன். பாருங்கள், லக்னத்தை குரு பார்க்குது, இருந்தாலும் இவன் நம்பத்தகாதவன் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ 9 கிரகங்களுமே 9 கிரகத்தோடைய காரகமும் உங்கள் உடம்புக்குள் கண்டிப்பாக இருக்கும். மனசாட்சியை தொட்டு யோசித்து பார்த்தீங்கன்னா புரியும். ஒரு பெரிய கியூ நிற்குது, லக்னத்தை குரு பார்த்த ஜாதகமாகவே வச்சுப்போம், ஒரு பெரிய கியூ நிற்குது, நீங்கள் போகிறீங்க, அந்த இடத்துல பெருசாக கியூ நிற்குது, ஐயையோ இங்கே எப்படா நம்ம நிற்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ நின்னா 2 மணி நேரம் ஆகுமேன்றீங்க. பக்கத்தில் டக்குன்னு ஒரு கவுண்டரை ஓப்பன் பண்ணுறான், நீங்கள் ஓட மாட்டீங்க, அந்த கவுண்டரை நோக்கி போக மாட்டீங்க, கடகடன்னு போயிடலாமேன்னு போக மாட்டீங்க. அது சனியோடைய குணம் இல்லை. நான் செய்ய மாட்டேன், நான் என் லக்னத்தை குரு பார்க்குறார், நான் நேர்மையாக தான் இருப்பேன், போய் கடைசியில் தான் நிற்பேன்னு யாராவது ஒருவர் நிற்குமாயின்னு நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களை நீங்களே சோதித்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன், நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த உதாரணம் கொடுத்தது எதுக்குன்னா, அந்த இடத்தில் அந்த நேரத்தில் ஒரு கவுண்டரை டக்குன்னு ஓப்பன் பண்ணுறான்னா 100 பேர் நின்றுக்கிட்டு இருக்கும்பொழுது 100வது மனுஷனும் 90லேருந்து கடைசி 10 பேர் எவ்வளவு நேரமாக நிற்கிறாங்கன்னு தெரியாது. ஒரு கவுண்டர் ஓப்பன் பண்ணால், சார் நீங்கள் தான் ரொம்ப நேரம் நிற்கிறீங்க, நீங்கள் போய் அங்கே முதல்ல நில்லுங்க, உங்கள் பின்னாடி நான் நிற்கிறேன்னு யாரும் சொல்வது இல்லை. வேணா வயசானவங்க ஓட மாட்டாங்க, இவ்வளோதான் விஷயம். 9 கிரகங்களும் உங்களுக்குள்ளே இருக்கும். அதனால் சனியை மட்டும் வேறுபடுத்தி பார்க்காதீங்க. சனி என்பவர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸஸை கொடுப்பார். சனி என்பவர் உங்களை ஏன் அப்படின்னு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஏன் என்ற கேள்வியை எழுப்புவார். நீங்கள் வாங்கிட்டு வந்த கர்மாவை இந்த ஜென்மத்தில் கழிக்க வைப்பவர் சனி. ஒரு நல்லது செய்கிறார் சார் உங்களுக்கு, இந்த ஜென்மத்திலேயே நீங்கள் என்ன கர்மாவை வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ அந்த கர்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கழிக்க வைக்கிறார். அது உங்களுக்கு நல்லதை செய்கிறார். கழிக்க வைத்து அதன் பின்பு உங்கள் ஜாதகம் எப்படி இருக்கிறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி புதிய பாவங்களை செய்ய வைக்கிறார். பாவத்துவம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோம், தப்பாக சொல்லிட்டேன். புதிய பாவங்களை செய்ய வைக்கிறார். ஏன் புதிய பாவத்தை செய்ய வைக்கிறார்? தசாபுக்தியை பொறுத்து. 6ஆம் இடத்தில் ராகு உட்காந்துக்கிட்டு இருக்கார், இல்லை 12ஆம் இடத்தில் ராகு உட்காந்துட்ருக்கார், 6 8ஆம் அதிபதியின் தொடர்பை பெற்றிருக்கார். நல்லதையா செய்ய போகிறார்? செய்ய மாட்டார், செய்யவே மாட்டார். 12ஆம் அதிபதியின் தொடர்பை பெற்றிருக்கார், நல்லது செய்ய மாட்டார். திருட்டுத்தனமாக தான் காசை கொடுப்பார். அந்த காசு நம்ம வாங்குகிறோம் இல்லை, திருட்டுத்தனமாக காசு கொடுக்குறாரோ, திருட்டுத்தனமாக ஒரு சில விஷயத்தை செய்கிறாரோ, அதிக பேராசை கொண்டு நம்ம செய்கிறோமோ, அந்த விஷயத்தை அந்த தசையில் நம்ம செய்வதை, அந்த தவறை செய்ய வைப்பதும் மறைமுகமாக சனியே. உங்களின் கர்மாக்கேத்த மாதிரி புரிஞ்சுக்கங்க. அதுவும் இல்லாமல் சனி இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய லக்னங்களுக்கு, சுக்கிரன் அணியை சார்ந்த லக்னங்களுக்கு என்னென்ன மிதுனம், கன்னி, துலாம், ரிஷபம், கும்பம், மகரம், இந்த 6 லக்னத்திற்கு சனி நல்லதை மட்டுமே செய்வதற்கு கடமைப்பட்டவர் அப்படின்ற பேசிக்கை புரிஞ்சுக்கங்க. ஏன் அப்படின்னா, பெரும்பாலும் இந்த லக்னத்திற்கும் யோகாதிபதி ராஜயோகாதிபதின்னு ஆயிடுவார். இந்த லக்னத்திற்கும் 5 அல்லது 9ஆம் அதிபதியாக தனித்தனியாக இருப்பார். இந்த ரிஷப துலாம் லக்னத்திற்கு அவர் 4 5 கூடிய சிறிய ராஜயோகாதிபதியாக துலாமுக்கு வருவார். மற்றும் ரிஷப லக்னத்திற்கு 9 10 கூடிய பெரிய ராஜயோகாதிபதியாக வருவார். இதெல்லாம் சனிக்கு கிடைக்கப்பெற்ற யோகங்கள். லக்னாதிபதியாகவே வருவார். மகர லக்னத்திற்கு மற்றும் மாரகாதிபதியாகவும் கூட வருவார். விரையாதிபதி இந்த லக்னத்திற்கு, கும்ப லக்னத்திற்கு விரையாதிபதியாகவே வந்தாலும் 12ஆம் வீட்டில் அவர் அமரும் பொழுது ஒரு சில வேலைகளை செய்வார். அது வெறும் விரயத்தில் தான் ஓடும். ஆனால் மகரத்துக்கு மட்டும்தான் அவரே மாரகாதிபதியாக வருவார். அப்போ கூட
அந்த சந்திரனுடைய தொடர்பு இருக்கும்பொழுது தான் மொத்தமாக மாரகாதிபத்திய தோஷம் வந்து சேருமே தவிர மற்றபடிக்கு கிடையாது. ஆனால் இந்த 4 லக்னத்திற்கும் கும்ப லக்னத்திற்கும் சனி பொதுவாகவே யாருடன் தொடர்பு கொள்கிறாரோ, ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப கான்செப்ட் ரொம்ப நுவான்சஸ்ஸு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சனியை பற்றி புரிஞ்சுக்கணும். எனக்கு சுத்தமாக இவர் வந்து கார்ப்பரேஷன் ஸ்கூலில் சனினாலே திருட்டு பைய அப்படின்னு பேசுகிறதெல்லாம் ரொம்ப தவறு. ஒரு உதாரணத்திற்கு மகரத்திற்கு சனி சந்திரன் சேர்வது நல்லது இல்லை, நல்லது இல்லை. ஆனால் ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்தில் வந்து மிதுனம் மற்றும் கன்னி லக்னத்திற்கு சனியும் செவ்வாயும் சேர்வது நல்லதில்லை. ஏன் நல்லதில்லை? 6, 8 வந்துவிடும். ஒரு வீடு அவருக்கு 5ஆம் அதிபதி, ஒரு வீடு 9ஆம் அதிபதியாக இருந்தால் கூட அவருக்கு 6, 8ன்ற ஒரு அமைப்பில் அவர் டக்குன்னு 6ஆம் அதிபதியாகவோ 8ஆம் அதிபதியாகவோ மாறிடுவார். ஏன்னா அஷ்டமாதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியான செவ்வாயின் தொடர்பை பெறும் பொழுது. இது புரியுதுங்களா? ஆனால் இந்த துலா லக்னத்திற்கும் ரிஷப லக்னத்திற்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த துலா லக்னத்திற்கு செவ்வாய் மாரகாதிபத்திய தோஷத்தை கொண்டவர். இந்த மாரகாதிபத்திய தோஷம் அப்படின்னா என்ன? செவ்வாய் இந்த இடத்தில் ஒரு உதாரணத்திற்கு சுக்கிரனுடன் சேர்ந்திருக்கிறார். சுக்கிரனுடன் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னா இந்த இடத்தில் செவ்வாய் மாரகாதிபதியாகி சுக்கிரன் 8ஆம் அதிபதி லக்னாதிபதி ஆகிறதுனால இந்த செவ்வாய் ஃபேமிலியில் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்கும். குடும்பத்தில் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள், தன ரீதியான பிரச்சனை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தன ரீதியான பிரச்சனைகள், தனம் போகுது, தனம் கெடுது, எல்லாம் இந்த செவ்வாய் கடுமையான பிரச்சனை கொண்டானவர் இந்த துலாம் லக்னத்திற்கு. இப்போ இங்கேருந்து ஒரு சனி 10ஆம் பார்வையாக பார்க்குறார். இங்கேருந்து கூட பார்க்க வேண்டாம், இங்கேருந்து 3ஆம் பார்வையாக பார்க்குறார். இந்த இடத்தில் செவ்வாயுடைய மரகாதிபத்திய தோஷம் உடையுது. இது புரிஞ்சுதுன்னால் பாவத்துவம் சுபத்துவம்னு போகமாட்டீங்க. சனியை புரிந்து கொள்வோம். இந்த சனியுடைய பார்வைதான் யோக 5ஆம் அதிபதி, 4, 5ன்னு சொல்லக்கூடிய சிறிய தர்மாதிபதி, யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனியுடைய பார்வை இங்கே படும் பொழுது செவ்வாய் மரகாதிபத்திய தோஷத்தை இழக்கிறார். இந்த இடத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கங்க, துலா லக்னத்திற்கு எதுக்கு துலா லக்னத்தை எடுத்தேன் அப்படின்னா, துலா லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி சுக்கிரன் செவ்வாயுடன் சேர்ந்திருக்கார், 2ஆம் அதிபதியோட. அப்படியே அதனுடைய 7ஆம் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி ஆகிய சுக்கிரன் 8ஆம் அதிபதியாக சேர்ந்திருக்கான்னு ரிவர்ஸில் வரும். அப்படியே ரிவர்ஸில் வரும். இது கடுமையான அமைப்பு. நம்ம என்னங்க செய்வோம்? பிருகுமங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வெங்காய யோகமும் அங்கே செயல்படாது இந்த சனி பார்க்கலன்னா. இந்த சனி பார்க்கலன்னா செவ்வாய் காலில் சலங்கையை கட்டி விட்டா மாதிரி ஆடுவார். குடும்பம் பிரியும். சனி பார்த்தார், குடும்பம் பிரியாது. வித்தியாசங்கள், இது உண்மை. போய் ஜாதகத்தில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை இந்த இடத்தில் குடும்பம் பிரியுது, இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் விசாக நட்சத்திரம் குருவோடைய நட்சத்திரத்தில் இருப்பார்கள். அப்படி இல்லைன்னா இந்த இடத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், விரையாதிபதியுடைய நட்சத்திரம், அப்படி இல்லைன்னா 6ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள்.
அந்த 6ஆம் அதிபதி அந்த புதன் எங்கே இருக்காரு அப்படின்றதை பார்க்கறது தான் ஜோதிடம். ஆனால் பொதுவாகவே பெரிய பிரச்சனைகள் வராது. ஆமாம், இவர் கொஞ்சம் வாயில் பேசுவார், கண்டிப்பாக பேசுவார், கண்டிப்பாக திட்டுவார், அதெல்லாம் குணாதிசயங்கள். யார் திட்டலை, வீட்டுக்குள்ளே கதவை சாத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்றது வெளி மனுஷனுக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருடைய மனசாட்சியை தொட்டால் உங்களுக்கு தெரியும். யாரும் யோக்கியம் கிடையாது, இதான் உண்மை. ஆனால் இந்த காலகட்டத்துக்கு தேவை, அப்படி தான் இருந்தாகணும். சனியோடைய குணாதிசயங்கள் தேவை. இல்லைன்னா உங்களை மொட்டை அடிச்சுட்டு போயிடுவான். இல்லைன்னா நீங்கள் நம்பிட்டு கிடப்பீங்க. சுபத்துவம் கரெக்டு, பாபத்துவம் கரெக்டுன்னு நம்பிட்டு கிடப்பீங்க. இவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது. அதுக்குன்னு அது தவறுன்னு, முற்றிலும் தவறுன்னு சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 30% சுபத்துவ பாபத்துவம் வேலை செய்யுது. வேலை செய்யலன்னா சொல்ல மாட்டேன். எப்போ வேலை செய்யுது? ஆதிபத்திய காரகத்துவங்கள் மூலமாக எந்த வீட்டுக்கு குரு நல்ல ஆதிபத்தியத்தை வாங்குகிறாரோ அந்த குருவோடைய பார்வை நல்லதை செய்யும். எந்த வீட்டுக்கு சனி நல்ல ஆதிபத்தியத்தை கொண்டாரோ அந்த சனியோடைய பார்வை வேலை செய்யும். இதுதான் ஏன் கான்செப்ட். இதுதான் பிருகத் பராசர ஹோராலில் இருக்கக்கூடிய கான்செப்ட். இதுதான் ஆதி காலத்திலேருந்து பாரம்பரிய முறையுடைய கான்செப்ட். ஸோ இதை புரிஞ்சு கொள்ளுங்க. எப்போ உடையும் எப்போ உடையாது. சும்மா கேட்டால் சனி நல்லவன், சனி கெட்டவன், அவன் திருட்டு பையன், இந்த மாதிரி பேசுறதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. கண்டிப்பாக எல்லோரும் மாறுவோம், அந்த குணாதிசயங்கள் மாறும். 9 கிரகத்துடைய குணாதிசயங்களும் உங்களுக்குள் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்போ வெளியே வரப்போகுதுன்றது உங்களுடைய தசாபுக்தியை பொறுத்து கண்டிப்பாக வரும். தசாபுக்தி அந்தரம், ஒரு அந்தரத்திலோ ஒரு சூட்சமத்திலோ திடீர்னு ஏன் நம்ம இப்படி இருந்தோம், நம்மெல்லாம் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது, எதுக்காக திட்டினோம், நம்மெல்லாம் திட்டினது கிடையாது. வண்டியில் போகிறீங்க, உங்களுக்கு முன்னாடி போகிறவன் டக்குன்னு ஏற்ற துப்பிட்டு போகிறான், உங்கள் மேலே படுது. அப்போது நல்லா இருப்பா, நீ நல்லா இரு, க்ஷேமமாக இருன்னா சொல்லுவீங்க? யோசிச்சு பாருங்கள். ஏண்டா முட்டா பையலன்னு திட்ட மாட்டீங்க? ஏண்டா அறிவுலையும் திட்ட மாட்டீங்க? அப்போ உங்களுக்கு செவ்வாய் உள்ளேருந்து வராரா, சனி உள்ளேருந்து வராரா, இல்லை குரு வராரா? நீங்கள் யோசிச்சுக்கோங்க. வித்தியாசத்தை புரிந்து பார்க்கும். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையும் பொழுது தான் சனியுடைய குணம் வெளியில் வரும். லக்னத்தை சனி பார்க்கறதுனால கிடையாது, இதுதான் உண்மை. லக்னத்தை சனி பார்ப்பதோ, லக்னாதிபதியை சனி பார்ப்பதோ, புதனை சனி பார்க்கறதுலையோ கிடையாது. ஒரு சிலருடைய கான்செப்டை நிலைநாட்டுவதற்காக சனினாலே கெட்டவனு சித்தரிக்கப்பட்டாச்சு, விச் இஸ் ராங். சனினாலே கெட்டவன் கிடையாது, லக்னத்தை பொறுத்து தான் அவன் கெட்டவனான்றது. இந்த 2 லக்னத்துக்கு சனின்ற கிரகமே இருக்கக்கூடாது. இருக்கவே கூடாது. ஏன்னா மட்டமான ஆள். ஏன்னா ஒரு லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியும் ஒரு லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியும் வரக்கூடாது. கண்டிப்பாக பிரச்சனை. வாழ்க்கையில் அந்த சனி திசையில் அப்பப்பா, இந்த சனி திசையில் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டோமோ அந்த கற்றுக்கிட்டது மற்றவனுக்கு செய்யக்கூடாது. நமக்கு நம்ம தான் அடிபட்டுட்டோம், மற்றவன் நம்மளை மாதிரி அடிபடக்கூடாதுன்ற உணர்தலை எண்ட் ஆஃப் சனி திசையில் கொடுப்பார். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹைப் பட்டன் வந்தால் அழுத்துங்க. புரியுதுங்களா? போடுங்க, வாட்ஸ்அப்பில் போடுங்க, யூடியூப்பில் போடுங்க, தாராளமாக போடுங்க. ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம்ஸ். போட்டு ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயம் வெளியில் போகணும் சார். ஸோ சனி அப்படின்ற ஒரு கிரகத்தை தயவு கூர்ந்து கெட்டவன் என்று சித்தரிக்க வேண்டாம். சனி எந்த லக்னத்திற்கு கெட்டவன்னு சித்தரிங்க, எஸ் ஐ வெல்கம் இட். எந்த லக்னத்துக்குன்னு சித்தரிங்க, ஐ வெல்கம் இட். சனி எந்த லக்னமாக இருந்தாலும் அவன் பண்ணக்கூடாது, சரி. ஒரு சின்ன ஒரு இயல்பான சனி கெட்டவர். இதே ரிஷப துலாம் லக்னத்திற்கு சனி தனித்து யாருடைய பார்வையும் இல்லாமல் எந்த வீட்டிலிருந்து யோகத்தை செய்யாத ஒரு ஜாதகம் அப்படின்றது இருக்குல்ல, இருக்கா பாருங்க. கண்டிப்பாக நல்லதை செய்வார், ஜாதகருக்கு நல்லதை செய்வார். ஆனால் யாருக்கு கெட்டதை செய்தார்ன்றதை போய் பாருங்கள். இங்கே தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கிரகம் உங்களுக்கு நல்லது செய்யணும்னா யாருக்கு கெட்டது செய்யுதுன்றதை பாருங்கன்னு. எல்லா கிரகமும் கொடுக்கும், எல்லா கிரகமும் கொல்லும்.
யாருக்கு கொல்லுதுன்றதை பாருங்கள், யாருக்கு கொடுக்குதுன்றதை பாருங்கள். ஒரு கிரகம் கொடுக்கறதுக்கு மட்டுமே வந்தது கிடையாது, கொல்றதுக்கு மட்டுமே வந்தது கிடையாது, கெடுதல் பண்ணுறதுக்கு மட்டுமே வந்தது கிடையாது. அதை மட்டும் புரிந்து கொள்வோம். சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.